கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவரு முடிவுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னைக்கு கடைசியா அவர்கிட்ட பேசலான்னு இருக்கேன். எது வேணாலும் நடக்கலாம். அவர் என்னை இன்னைக்கு எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா எங்கன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. ஆனா என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் போற போக்கே சரியில்லை. அவர் என்னை இழக்க தயாராயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த 2 ஆடியோக்களிலும் ஏஜேவால் தனக்கு ஏற்பட போகும் ஆபத்தை பிரபலி தெரிந்து கொண்டு பதட்டப்பட்டிருக்கிறார். அவர் கணித்தவாறே கடைசி ஆதாரத்தில் அந்த பதில் தெரிந்து விடுகிறது. இதற்கான வீடியோவும் அங்கு இருக்கிறது யுவர் ஆனர். ஏஜே எப்படி தன் மனைவி பிரபலியை கொலை செய்தார் என்பதை இதைவிட தெளிவாக கூறிவிட முடியாது. தெள்ளத் தெளிவாக திட்டமிட்டு தன் மனைவியை மலையிலிருந்து தள்ளிவிடுகிறார். கரம் கோர்ட்டார் அவர்களே, ஏஜே கொலைகாரர் என்பதற்கு மிக தெளிவான ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஏஜே மிகவும் கெட்டிக்காரர். அழகாக ஒரு கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல் இத்தனை நாள் நாடகமாடியிருக்கிறார். ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை தன் வசீகர பேச்சுகளால் காதலில் விழ வைக்கிறார். பின்னர் பிரபலியின் வீட்டுக்கு தெரியாமல் அவரை வரச் சொல்லி ஏமாற்றி தாலியும் கட்டுகிறார். அதற்கு பிறகு தன் திட்டப்படி பிரபலியின் பணம் மற்றும் நகை ஆகியவற்றை சாதுரியமாக பறித்து தொழிலில் ஈடுபட்டு மிகப்பெரிய பணக்காரராகிறார். இனி தேவையில்லாத பொருளாகிவிட்ட பிரபலியான தன் மனைவியை கொலையும் செய்து விடுகிறார். அதற்கு பிறகு இன்னொரு பெண்ணை 2வது திருமணம் செய்கிறார். கடைசியாக அந்த 2வது மனைவியாலேயே கொலைக்கான ஆதாரம் எடுத்து கொடுக்கப்பட்டு வசமாக சிக்கிவிட்டார். எனவே இந்த கொடூர கொலையை செய்த ஏஜேவிற்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ ஹாசினி, ஹாசினி, ஐயோ ஐயோ. மிஸ்டர் அபிமன்யு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். அரசு தரப்பு வழக்கறிஞர் என் கட்சிக்காரர் ஏஜேவை கிட்டத்தட்ட கொலைகாரர் என்றே முடிவு செய்து வழக்கின் எல்லைக்கே வந்துவிட்டார். ஆனால் உண்மையை சொன்னால் இப்போதுதான் இந்த வழக்கின் ஆரம்ப நிலைக்கே வந்திருக்கிறோம். திஸ் இஸ் பிகினிங் ஆஃப் த கேஸ். ஒண்ணும் இல்ல. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஏஜே அவரின் எதிரிகள் அவரின் ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் தான் இந்த வழக்கின் சுவாரஸ்யமே அடங்கி இருக்கிறது. ஆம், அந்த ஏஜேவின் மறுபக்கத்தை தான் இந்த கோர்ட்டில் நான் நிரூபிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், ஏஜேவை பற்றி இந்த கோர்ட்டிற்கு உண்மையான தகவல்களை சொல்ல சில பேரை நான் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. அதில் முதலாவதாக என் கட்சிக்காரர் மீது புகார் கொடுத்திருக்கும் மிஸ்டர் விக்ரமை நான் விசாரணை செய்ய அனுமதி கோருகிறேன். விக்ரம். விக்ரம், விக்ரம், விக்ரம்.
வணக்கம் மை லார்ட். நான் சொல்வதெல்லாம் நான் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மையை உண்மை, தவிர வேறு உண்மையை எதுவும் தவிர இல்லை. வேறு எதுவும் சத்தியம். இல்லை. இது சத்தியம். மிஸ்டர் விக்ரம், நீங்க தான் ஏஜேவோட மச்சினரா? அப்படி சொல்லாதீங்க. அவன் என் தங்கச்சியை கொன்ன கொலைகாரன். அது இன்னும் கோர்ட் முடிவு செய்யல. அது வரைக்கும் ஏஜே குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டும்தான். என் கட்சிக்காரர் ஏஜே கிட்ட இருந்து சில ஆடியோ வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவரை கொலைகாரர்னு சொன்னா அது உண்மையாயிடாது. ஓகே, சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது உங்க தங்கச்சியும் ஏஜேவும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவையாவது அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல. உங்க சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் எப்படி வாழ்ந்தாங்கன்னாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாவது உங்களுக்கு தெரியுமா? அது அது ஆடியோல இருக்கு. அது கிடக்கட்டும். பிரச்சனை இருக்கிறத நீங்க நேர்ல பாத்தீங்களா? Did you seen that? சரி, அதை விடுங்க. ஒரு சாதாரண நிலையில இருந்து உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஏஜே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெற்ற மனிதரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பெருசா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு தடவை கூட அவங்கள பார்க்காத உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அது சரி, திருமணத்துக்கு பிறகு நீங்க எதுக்காக உங்க தங்கச்சியை பார்க்க போகவே இல்லை? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யூ ப்ரொசீட். தனது தங்கை தன்னுடைய வீட்டை எதிர்த்துக் கொண்டு வெளியேறி தான் காதலித்த ஏஜேவை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் என்பதனால் எனது கட்சிக்காரரான திரு விக்ரம் அவர்கள் கோபத்திலும் வருத்தத்திலும் இருந்தார். அந்த மன வருத்தம் காரணமாக தனது தங்கையை பார்க்காமல் தவிர்த்திருந்தார். அப்படியே வைத்துக் கொள்வோம். ஆனால் தங்கை வீட்டுக்கே செல்லாத ஒரு அண்ணன் தங்கை சந்தோஷமாக வாழவில்லை என்பதை எப்படி கூறுகிறார்? ஆச்சரியமாக இருக்கிறது. இட்ஸ் அன்பிலீவபிள். எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய நவீன உலகத்தில் எதையும் நேரடியாக பார்க்க வேண்டியதில்லை. எல்லாவித வசதிகளும் இருக்கிறது. அதன்படிதான் வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நவீன டெக்னாலஜியில் தான் போலிகளும் தயாரிக்க முடியும் என்று அரசு தரப்புக்கு தெரியாதா? உங்கள் கூற்றுப்படி ஆடியோ வீடியோ உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். ரெக்கார்ட் செய்யப்பட்ட இரு ஆதாரத்திற்கும் முன்னும் பின்னும் என்ன நடந்திருக்கிறது என்று தெரியுமா? வேர் ஆர் தோஸ் போர்ஷன்ஸ்? சண்டையின் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு முழு கதையும் ஜோடிப்பது என்பது அபாயகரமானது, ஒருதலை பட்சமானது. ஏஜே, பிரபலி இருவருக்குள்ளும் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது பிரபலி இல்லை, she is no more. ஆனால் அவரோடு வாழ்ந்த ஏஜேவை கணம் கோர்ட்டார் அவர்கள் அவர் வாயிலாக சொல்ல அனுமதி அளிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரின் பேச்சை எப்படி உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் பொய் தான் சொல்வார். யுவரானர், இது இந்த வழக்கின் நேரத்தை வீணடிக்கும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இது முழுக்க நேரடி சாட்சியங்கள் இல்லாத ஒரு கொலை வழக்காக இருக்கிறது. என்ன நடந்தது என்று அவரே சொல்வது ஒரு முக்கியமான விஷயமாக இங்கு கருதப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஏஜேவை விசாரிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். ஏஜே, நடந்ததை தெளிவா சொல்லுங்க. நீங்க உங்க மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தீங்களா? ஆர் யூ ஹாப்பி? நிச்சயமாக.
யுவர் ஆனர், இது பச்சை பொய். என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண கொலைகாரன் இவன். இவன் சொல்றதை நம்பாதீங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்றீங்க. ஆனா கோர்ட்ல சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள்ல நீங்க உங்க மனைவியோட பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த குரல் உங்க மனைவியோட தானா? அந்த குரலோடவே நான் வாழ்ந்திருக்கேன், பேசியிருக்கேன், சிரிச்சிருக்கேன். அந்த குரலை என்னால மறக்க முடியாது. ஆடியோல இருக்கிறது பிரபலியோட குரல் தான். அப்புறம் என்ன? குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டார். எனது வேலையை எளிதாக முடித்துக் கொடுத்த எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு நன்றிகள். அவசரப்படாதீங்க. இந்த ஆதாரங்கள் என் கட்சிக்காரரை திட்டமிட்டு சிக்க வைக்க பின்னிய ஒரு வலை. இதுல இருக்கிற ஒவ்வொரு முடிச்சியையும் நான் பொறுமையா அவிழ்த்தாதான் இந்த வழக்கோட உண்மையான பக்கம் கோர்ட்டுக்கு தெரிய வரும். சொல்லுங்க ஏஜே, உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களுக்கும் பிரபலிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பிரபலி இறந்துட்டாங்களா இல்ல காணாம போயிட்டாங்களா? ஒருவேளை காணாம போயிருந்தா எப்படி காணாம போனாங்க? நீங்க அவங்கள தேடினீங்களா? அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம இந்த கோர்ட்ல சொல்லுங்க. நான் யாருக்கும் தீங்கு செய்யாம வாழணும்னு ஆசைப்பட்டவன். ஆனா என் மேலதான் இந்த கொலைகாரம் பட்டம் சுமத்திருக்காங்க. என் தரப்பு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நானும் பிரபலி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதிர்ஷ்டவசமா நான் பணக்காரன். நானு மேலும் மேலும் நிறைய வளர்ந்தேன். அதுக்கப்புறமும் நானும் அவளும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தோம். ஆனா எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரு முடிவு வரும்னு அப்போ எனக்கு தெரியல. நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. என் வாழ்க்கைய புரட்டி போடுற மாதிரி பல பல நிகழ்வுகள் என் வாழ்க்கையில நிகழ ஆரம்பிச்சது. அது என்னன்னா, பிரபலி பிரபலி பிரபலி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதனால தான் நான் கேக்குறேன். எனக்கு தெரியலையே. என்ன? எங்க போற? என்னாச்சு? ஏய்! இப்ப புரிஞ்சுதா? ஓ, இப்ப கூட அதே தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஓ, நான் மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு இவ்வளவு கூலா பேசுறீங்க. பிரபலி, அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம். எது சாதாரணமான விஷயம்? என் குடும்பத்துக்குள்ள கண்டவங்க வரதா? கண்டவங்களா? எங்க அம்மா உனக்கு கண்டவங்களா? எங்க அண்ணன் பசங்க எல்லாரும் உனக்கு கண்டவங்களா? வந்துட்டு ஏதோ ஒருவேளை சாப்பிட்டு போனா பரவாயில்ல, ஆனா அவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொல்றீங்க. எப்படி? இது பாரு பிரபலி, எங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற யாருமே இல்ல. நான் மட்டும் தான் அவங்கள பாத்துக்கணும். இல்ல, இந்த வீட்டுல அவங்க தங்குறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு பேர் வீடு இருக்கே. இது என் வீடு. இங்க நானும் என் புருஷனும் மட்டும் தான் இருக்கணும். கூடவே நான் வளர்க்குற நாயும் இருக்கலாம்.
மத்தவங்க எல்லாம் நாட் அலவுட். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப வேற யாருமே இருக்க கூடாதா? எல்லாத்தையும் அறுத்து அப்படியே எரிஞ்சிடணுமா? நான் அப்படி சொன்னா? பின்ன வேற என்ன சொல்ற? அவங்க இங்க தங்க கூடாதுன்னு நீ வேணும், ஆனா உன் குடும்பம் வேணாம்னு சொன்னா எப்படி? நான் ஒண்ணும் என் குடும்பத்தை கூட்டிட்டு வரலையே. ஐயோ, கூட்டிட்டு வா. ஏன் யார் வேணாம்னு சொன்னா? எல்லாரும் சேர்ந்து இருப்போமே. நோ, உங்க ஃபேமிலி இங்க வந்து ஸ்டே பண்ண கூடாது. ஃபேமிலி இங்க தான் தங்குவாங்க. நீ ஒருத்திக்காக என்னால எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட முடியாது. அப்ப நான் முக்கியமா அவங்க முக்கியமா? என்ன பிரபலி இப்படி சொல்ற? 2 கண்ணுல எப்படி ஒண்ணு குடுன்னு சொல்லுவேன்? ரெண்டுமே முக்கியம் தானே. இந்த டயலாக் எல்லாம் பேசிதானே என்ன கவுத்தீங்க? ஓ, அப்பப்போ இது ஒண்ணு சொல்லிடு. இது பார் பிரபலி, எனக்கு உன் மேல இருக்கிற காதல் ஒரு துளி கூட கம்மி ஆகல, ஒரு துளி கூட மாறல. ஆனா நீ மாறிட்ட பிரபலி. நீ முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்ல. இங்க பாருங்க. இது பாரு, ஸ்டாப். போதும். எது இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீ முடிவு பண்ணிட்டு பேச வந்திருக்க. இந்த நிலைமையில நான் உன்கிட்ட பேச மாட்டேன். போ. ஓ, ரெஸ்டாரண்ட் ஓனருங்கிற கெத்துல பேசுறீங்களோ? இந்த ரெஸ்டாரண்ட் நான் போட்ட விதை. உங்களுக்காக நான் என் வீட்டையே தூக்கி போட்டு வந்தனே. நான் தூக்கி போட்டு வந்துட்டேன், அப்ப நீயும் தூக்கி போட்டு வரணும்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? சொல்லு. கடைசியா சொல்றேன், உங்க அண்ணன் பசங்க இங்க வரக்கூடாது. இதுதான் என் முடிவு. இத கேப்பீங்களா மாட்டீங்களா? இது பாரு பிரபலி, இது வரைக்கும் நீ சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்திருக்கேனா இல்லையா? இதுவும் நல்ல விஷயம் தான். இது நல்ல விஷயம் இல்ல, இது தப்பு. எனக்கு சரின்னு தோணுது. நான் கேட்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். போ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அவங்க இங்க தான் தங்குவாங்க. என்ன வேணா பண்ணு. போ. Are you sure? 100%. என்ன வேணா பண்ணிக்கோ. பிரபலி, பிரபலி என்ன பண்ற? பிரபலி, அந்த கத்தியை கீழே போடு. அந்த கத்தியை கீழே போடு. அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. இது பாரு, இது தப்பு. திஸ் இஸ் பிளாக்மெயில். எனக்கு இது தப்பு இல்ல. கத்தியை கீழே போடுங்கறல. என்ன நீ சொல்றது கேட்கலன்னா நீ என்ன கத்தியால குத்திருவியா என்ன? எனக்கு ஆன்சர் வேணும். இது பாரு, இப்படி மிரட்டாதே என்ன. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கத்தியை கீழே போடு. கத்தியை கீழே போடு. அப்ப என் பேச்ச கேட்க மாட்டீங்க அப்படிதானே? கத்தியை கீழே போடுங்கறல. சொல்லுங்க. சொன்ன கீழே கீழே போடு. மாட்டீங்களா? மாட்டீங்களா? சொல்லுங்க. நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? பிரபலி, இது பாரு. பிரபலி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, பைத்தியம் தான். பைத்தியமே தான். நீ என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்ட. நான் பிரபலி இப்படி எல்லாம் பண்ற? என் புருஷன் எனக்கு வேணும். முழுசா வேணும். அவர் கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரியணும். இடையில வேற யாரும் வரக்கூடாது. அவர் என்னோட மட்டும் தான் இருக்கணும். என் கூட மட்டும் தான் பேசணும். என்னோட மட்டும் தான் சிரிக்கணும். நான் அழுத அவரும் அழணும். அந்த ஓட்டு வீட்டுல எனக்காக அவரும், அவருக்காக நானும் வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும். சரி, சும்மா சும்மா. அந்த ஏஜ் எனக்கு சும்மா. அந்த ஏஜ் Okay, எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும். அந்த ஏஜ் எனக்கு வேணும்.